வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்று நான் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தேன். அந்த காணொலியில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களே அந்த வளர்ச்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட பொழுது வெளியே போடா நாயே என்று குறிப்பிட்டு அவரை வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை பிரதேச தலைவர்கள் எடுத்திருந்த ஒரு நிகழ்வை மையப்படுத்திய செய்தியை முன்னிலைப்படுத்தி அந்த காணொலியில் நான் கருத்துக்களை பதிவிட்டிருந்தேன். இன்று அது சார்ந்த ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தோடு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அது சார்ந்த கருத்துக்களை தன்னுடைய வலையொலியில் வெளியிட்டிருக்கின்றார். உண்மையிலே அங்கு என்ன நடந்தது என்கின்ற விடயத்தை மிக தெளிவாக அந்த காணொலியில் அவர் வெளியிட்டிருக்கின்றார். அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, உண்மை நிலை என்ன போன்றவற்றை அறிவதற்கு இந்த காணொலியை நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள். நாங்கள் இது சார்ந்த பல விடயங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு களத்தை எடுப்பதற்கு அது வழிவகுக்கும். எங்களுடைய வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிங்கள். மீண்டும் மீண்டும் அதை சொல்லி நேர விரயத்தை ஏற்படுத்துவதற்கு நான் விரும்பவில்லை. கண்டிப்பாக எங்களுடைய இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றன. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வளர்ச்சி கூட்டங்களில் கலந்து கொண்ட விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை நாம் செய்தி நிறுவனங்களின் மூலம் நாம் பார்த்திருக்கின்றோம். அப்படி கலந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டங்களில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக காட்டமான கேள்விகளை அவர் அந்த அரசு சார்ந்த அதிகாரிகளிடமும் அரசிடமும் கேட்கக்கூடிய களங்களும் அதற்கு அரசு சார்ந்த அதிகாரிகள் சொல்லக்கூடிய விளக்கங்களையும் மையப்படுத்திய தகவல்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அதுபோல ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் மக்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றதா என்கின்ற கேள்வியை வைத்தியர் அர்ஜுனா வைக்க அதற்கான விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. அந்த விளக்கங்கள் ஒரு நியாயமான விளக்கங்களாக இல்லை என்பதை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் முன்னிலைப்படுத்தி கொண்டு தனக்கு இருக்கக்கூடிய ஆதாரங்களை எடுத்து வைத்து அவர் பேசுகின்ற பொழுது ஆடித்தான் நிற்கின்றது அரசு ஊழியர்களும் அரசாட்சியும். இந்த சூழலில்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி கூட்டத்தில் கலந்து கொண்ட பொழுது அவருக்கும் அந்த பிரதேச தலைவர்களுக்கும் இடையே ஒரு மோதல் ஏற்படுகின்றது. அந்த பிரதேச தலைவர்கள், அதிலும் குறிப்பாக ஒரு சிலர், வைத்தியர் அர்ஜுனா அவர்களை நீ நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துவிட்டு போ, உனக்கு இங்கே என்ன பேசுவதற்கான வேலை இருக்கிறது, இங்கே பேசுவதற்கான களத்தோடு நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு தெரியும் குப்பை இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றீர்கள், எந்த இடத்தில் குப்பை இருக்கிறது என்றால் உங்களால் விளக்கமாக சொல்ல முடியவில்லை. அப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் எங்களிடம் ஒரு விதமான குழப்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் இந்த அவையை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்கின்றார்கள். அது நாகரிகமான முறையில் அவர்கள் சொன்னார்களா என்றால் வெளியே போடா நாயே இந்த அவையை விட்டு என்றுதான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதைத்தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று காணொலியாக வெளியிட்டிருக்கிறார் என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. பிரதேச தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினரை எதிர்த்து கேட்கக்கூடிய அரசியல் சட்டமைப்பு இருக்கிறதா, அல்லது பிரதேச தலைவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்கின்ற ஏதாவது கட்டளைகள் இருக்கிறதா? இந்த கேள்விகள் எழும்பத்தான் செய்கின்றன. இதற்கான விளக்கங்களையும் வைத்தியர் அர்ஜுனா கொடுத்திருக்கின்றார். ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை மையப்படுத்திய வளர்ச்சி கூட்டம் நடைபெறுகின்ற அந்த சூழலில் அந்த வளர்ச்சி கூட்டத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்தை சார்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள். சுகாதாரத்துறையை சேர்ந்தவர்கள் அல்லது பொதுவாக மக்கள் பணி செய்யக்கூடிய அந்த அரசு அதிகாரிகள், இவர்கள் அனைவரும் தான் அதிலே கலந்து கொள்ள வேண்டும். பிரதேச தலைவர் அழைத்தால் மட்டுமே வந்து கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டும். இதுதான் வளர்ச்சி கூட்டத்திற்காக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சட்டம் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் இங்கு பிரதேச தலைவர்கள் யாரை மையப்படுத்தி வருகை தந்தார்கள், யாரை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை அவர்கள் எடுப்பதற்கு வேகம் காட்டினார்கள்? இது இங்கு பிரதான கேள்வியாக எழும்பியிருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குப்பையை மையப்படுத்தி பேசிய பொழுது எந்த இடத்திலும் குப்பை இல்லை என்று அடித்து பேசியவர்கள் அதன் பின்பு ஆதாரங்களை வெளியிட்ட பின்பு அமைதியாகிவிட்டார்கள். அதுபோலத்தான் அரசு சார்ந்த ஒரு சிலரை காப்பாற்றுவதற்காக அரசு அதிகாரிகள் அவர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர்கள் இந்த மாவட்ட கூட்டங்களில் கலந்து கொண்டு அதற்கான நகர்வுகளை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் பலராலும் இப்பொழுது சொல்லப்படுகின்றது. இந்த பிரதேச தலைவர்கள் பிரதேசத்தை மையப்படுத்திய செய்திகளை முன்னெடுத்து வைக்கக்கூடிய களத்தில்தான் அவர்கள் கருத்துக்களை பதிவிட முடியும்.
ஆனால் மாவட்ட வளர்ச்சி கூட்டத்தில் வந்து அவர்கள் கருத்துக்களை பதிவிட்டது என்பது இல்லாமல் அந்த மாவட்டத்தை மையப்படுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்க இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக களத்தில் நின்றிருக்கக்கூடிய விடயம் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை விட அரசியல் மாண்பை அது சீர்குலைத்திருக்கிறது என்றுதான் நம்மால் எடுத்து வைக்க முடிகின்றது. ஏன் வைத்தியர் அர்ஜுனாவை பார்த்து வெளியே போடா நாயே என்று குறிப்பிட்டார்கள்? இந்த கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது சில வருத்தங்களும் இருக்கின்றன. எப்பொழுதுமே மக்கள் சார்ந்த களங்களை எடுத்துக்கொண்டு யாராவது ஒருவர் பயணித்து விட்டால் அவரை எதிர்ப்பதற்கு அரசியல்வாதிகள் ஒன்று கூடி விடுவார்கள். அதற்கான களங்களை அவர்கள் எந்தெந்த வழிமுறைகளில் எடுக்கலாம் என்று திட்டமிட்டு அதன் அடிப்படையில் அதற்கான காய் நகர்த்தல்களை கையில் எடுத்து விடுவார்கள். அப்படித்தான் இங்கு நாம் கணித்த வகையில் பார்க்கின்ற பொழுது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அரசு அதிகாரிகளிடம் உருவாக்கிவிட்டால் அந்த கூட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா பேசுகின்ற பொழுது இவர்கள் காட்டுகின்ற எதிர்ப்பு ஒட்டுமொத்தமாக வைத்தியர் அர்ஜுனாவை திணறடித்துவிடும். எனவே அதற்கு மேல் அவர் கேள்வி கேட்பதற்கான ஒரு களம் அமையாது என்கின்ற திட்டமிடுதலோடு அரசு அதிகாரிகள் கொம்பு சீவி விடப்பட்டார்களா என்கின்ற ஒரு கேள்வியும் எழும்புகின்றன. ஒரு குறிப்பிட்ட தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான நிலைப்பாடு உருவாக வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்கான ஒரு காய் நகர்த்தலை அவர்கள் கையில் எடுத்து அதனை நிறைவேற்றி முடித்திருக்கிறார்களா என்கின்ற கேள்விகளும் இங்கு எழும்பாமல் இல்லை. பிரதேச தலைவர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை வெளியே போடா நாயே என்று சொல்கின்ற பொழுது பிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைதியாக இருந்து அதை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற பொழுது அதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்கின்ற கேள்வி வருகின்றது. இங்கு பிரதேச தலைவர்கள் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி வைத்தியர் பேசுகின்ற பொழுது அனைத்து பிரதேசத்தை சார்ந்த தலைவர்களும் ஒன்று கூடி விடுகிறார்கள். அப்படி அவர்கள் அனைவருமே ஒன்று கூடி வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான ஒரு களத்தை எடுக்கிறார்கள். அப்படி எடுத்தவர்கள் தான் வைத்தியர் அர்ஜுனா பேசக்கூடாது என்பதை முன்னிலைப்படுத்தி அவர் பேச விளைந்த பொழுதெல்லாம் அதை எதிர்க்கக்கூடிய களத்தை எடுக்கிறார்கள், சத்தம் போடுகிறார்கள். மிகவும் காட்டுத்தனமாக அவர்களுடைய குரல்கள் இருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனா பேசிவிடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் இவர்களுடைய மிரட்டல்களை கண்டு பயப்படாமல் வைத்தியர் அர்ஜுனா தொடர்ச்சியாக பேச ஆரம்பிக்கின்றார். அப்படி பேச ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்களிடம் பற்றி கொள்கிறது. வைத்தியர் அர்ஜுனா எப்படி பேசலாம் என்கின்ற கேள்வியை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இது பிரதேச கூட்டம். இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்ன வேலை என்பது அவர்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. ஆனால் சட்டத்தின் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கேள்வி கேட்கலாம் என்பதை வைத்தியர் அழுத்தமாகவே பதிவிட்டிருக்கின்றார். தற்பொழுது வைத்தியர் ஒரு கடிதத்தை, இது சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி ஒரு கடிதத்தை குறிப்பிட்ட அமைச்சரகத்திற்கு அனுப்பியிருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தி வருகின்றது. அதுபோல நாடாளுமன்றத்தில் தனக்கு சிறிய நேரம் கிடைத்தால் கூட இந்த விடயத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை விட மக்கள் குறைகளை கேட்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்கான முயற்சிகளை எடுப்பதற்கு வைத்தியர் தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதாக நம்மால் கணிக்க முடிகின்றது. எப்பொழுதுமே அரசு சார்ந்தவர்களும் அரசியல்வாதிகளும் இணைந்து பயணிக்கின்ற பொழுது மக்களுக்கான நன்மைகள் கிடைக்கும். ஆனால் இங்கு வைத்தியர் அர்ஜுனா எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் முட்டுக்கட்டை போடுவதை அரசு அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது வருத்தமான பதிவாக இருக்கின்றது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.